अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एनबी कुक्स होममेड रेसिपी। इनकी நான் உங்க கூட ஷேர் பண்ண போற ஒரு சர்பத் புடிங் ரெசிபி. சர்பத் மாதிரி இருக்கும், புடிங் மாதிரி இருக்கும். அதனால சர்பத் புடிங் ரெசிபி இது சூப்பராக இருக்கும். இந்த வெயிலில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் சைடில் எல்லாம் இது மொஹரம் டைமில் செய்வாங்க. இந்த மாதிரி சர்பத்தெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மொஹரம்காக நான் எங்கள் வீட்டில் செஞ்சது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். டக்குனு செஞ்சிடலாம். நீங்கள் என்னோடய ரெசிபி புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் முலாவெல்லாம் பழம் எடுத்திருக்கு, மெல்லன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட், சியா சீட் சொல்லுவாங்கள்ல, அதை ஊற வச்சுருக்கு. பாதாம் பிசிறு ஊற வச்சுருக்கு. ஊற வச்சுட்டு அது ரெண்டு சைடில் ஊற வச்சதுக்கு வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் நான் பழம் கட் பண்ணிவிட்டேன். நல்லா மெலன் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சிடணும். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், வெறும் மிக்சியில் அடிச்சிங்கன்னா போதும். நைஸாக அடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் பால் காய்ச்சிட்டேன். ஏற்கனவே பால் எனக்கு காய்ச்சி இருந்துச்சு. அதனால் ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துருக்கு. பாலில் கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் எடுத்துகிட்டு சில்லான பால் எடுத்துருக்கு. கிண்ணத்தில் சூடு பாலில் ஊற்ற வேண்டாம், போட வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து சூடு பாலில் போட்டிங்கன்னா அது கட்டி ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் சில்லான பாலில் போட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் நான் பால் எடுத்துருக்கேன். அது ஏற்கனவே கொதிச்சுட்டு இருக்குது. சைடில் கேஸ் ஆன் பண்ணியிருந்தால கொதிச்சுட்டு இருக்குது. அது கொதிச்சுட்டு இருக்கிறப்போ நான் வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்துகிட்டு அது கொஞ்சம் சில்லாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நல்லா பால் கொதிக்கும், ஆஃப் பண்ணி வச்சுருந்தனால கொதி நின்றுடுச்சு. அதனால் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி என்னோடய ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்தில் கிடைக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம செய்கிறது. அதனால் சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ரெசிபி பண்ணுறதுக்குள்ளே நிறைய வேலை இருக்கும். எனக்கு ரெசிபி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதித்து நல்லா திக்கான ஆகிற வரைக்கும் தான் கொதிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் கட்டோரியில் மீடியம் கிண்ணம் என்னோடது. ஒரு கிண்ணத்துக்கு கொஞ்சம் கம்மி போட்டிருக்கோம். உங்களுக்கு சர்க்கரை நீங்கள் எவ்வளோ போடுறீங்க டேஸ்ட்க்கு அக்கார்டிங் நீங்கள் போட்டுக்கோங்க. நிறைய இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்போவுமே மீடியம் இனிப்பு தான் சாப்பிடுவோம். அதனால் ரொம்ப கம்மியும் சாப்பிட மாட்டோம், ரொம்ப ஜாஸ்தியும் சாப்பிட மாட்டோம். மீடியம் தான் சாப்பிடுவோம். அதனால் இவ்வளோ தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வேணும்னா டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறப்போ நான் 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டிருக்கு. 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி உப்பு சேர்த்திருக்கு. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கு. ஏன்னா எப்போவுமே ஸ்வீட் டிஷ்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் இன்ஹான்ஸ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துட்டு பாருங்கள். நான் எப்போவுமே எதே ஸ்வீட் டிஷ் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் எந்த குவான்டிட்டி எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போடணும். நான் எனக்கு இது குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தினால 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கு. கொஞ்சம் கம்மினா நீங்கள் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக உங்களுக்கு இன்ஹான்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், பால் கொதித்து பாதி ஆயிடுச்சா. இப்போ கஸ்டர்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி இருந்த கஸ்டர்ட் போட்ட உடனே பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக வருது. எப்போவுமே கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா போடுற டைம்லேயும் நல்லா கலட்டி விட்ருங்க. இல்லைனா வந்து கீழே உங்களுக்கு அப்படியே உட்காந்துட்டு நல்லா இதாகிடும்.
அதனால் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்போது நீங்கள் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. போட்ட உடனே எப்போவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல திக்னஸ் ஆகிடும், ஒவ்வொரு இடத்துல கட்டி கட்டி ஆகிடும். அதனால் நல்லா இருக்காது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் எந்த மாதிரி திக்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அதே போல் நீங்கள் அவ்வளோ நேரம் கொதிக்க வைங்க. எனக்கு கொஞ்சம் மீடியம் திக்னஸ் இது வேணும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி நான் கொதிக்க வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் திக்னஸ் கம்மி வேணும்னா இதோட கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. இதே பார்க்குறீங்கள, இதை கொஞ்சம் ஆடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு கம்மியாகிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம வடை ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுறோம். இப்போ நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம சியா சீட் இருக்குல்ல, அதை ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு, சூப்பராக ஊறிடுச்சு. அதை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பீஸு போட்டுடலாம். இந்த 2 போட்ட உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் போடணும். ஐஸ் க்யூப் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. தேவை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இல்லை இது 1 மணி நேரம் நம்ம வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில், அதே ஜில்லு உங்களுக்கு போதும்னா நீங்கள் அதே போதும். அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிடுவாங்க, அதனால நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு சேர்த்தி நல்லா திக்னஸ்ஸாக இருந்துச்சு. ஐஸ் க்யூப் போட்டால் கொஞ்சம் இதாகிடும், லூஸ் ஆகிடும். ஏன்னா ஐஸ் கட்டி நம்ம கடையும்ல, அதனால். இப்போ நான் கிளாஸில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணி எடுத்துருக்கேன். கிளாஸ் மேலே நீங்கள் வேணும்னா எண்ணெய் போட்டுட்டு எது வேணும்னா போட்டுட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடில் கேசர் போட்டிருக்கு, கேசர் பவுடர். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் சர்க்கரை போட்டுட்டு நல்லா சர்வ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம மெலன் கட் பண்ணோம்ல பழம், அதோட பாதி கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் உள்ளேருந்து நல்லா சர்வ் பண்ணுறதுக்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் இதில் சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதே, ஹெல்தி. குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கெஸ்ட்டு வந்தால் கூட செஞ்சு கொடுக்கலாம், நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆல்ல அமுத்திக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.